சேனல் நம்பர் அனைவருக்கும் வணக்கம்ங்க. 17/10/2025 இன்றைக்கி விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா 3 மாடுகள் இருக்குதுங்க. ஒரு மயிலக்கன்று காலக்கன்று இருக்குதுங்க. வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள். என்ன தெளிவான விளக்கம் சொல்கிறோம், விவரங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க. நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் 25 கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க. இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்திங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க. நேரில் வந்து பார்க்குறவங்க 2 இடத்துக்குமே நேரில் வந்து காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் 6 மணி வரைக்கும் வந்து பார்த்துக்கலாம். வீடியோ பதிவில் ஃபோட்டோலையும் பார்க்குறக்கும் மாடுகள் கன்றுகள் அப்படிங்கிறது சின்னதாகவும் இருக்கும், பெருசாகவும் இருக்குங்க. இயற்கையான விஷயம் அதை நம்ம மேனேஜ் பண்ணிக்கணும். வீடியோ பதிவில் முதல் பார்த்துருக்கிற கன்று வந்து பார்த்திங்கன்னா 8 to 9 மாதமான கன்றுங்க. மயிலக்கன்று காலக்கன்று சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும், தாடகூடி இல்லாத கன்றுங்க. நல்ல போகிறப்பில் இருக்கக்கூடிய கன்று, நல்ல வால் இருக்கும், வால் சொன்னோம், கைகள் ஊக்கம், தாடகூடி இல்லாமல் நல்ல நைஸ் குவாலிட்டியில் ரொம்ப ஒரு இழப்பான அளவான வாடல் பரத்தில் இருக்கக்கூடிய கன்றுங்க. இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 19,000 ரூபாய்ங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. ரெண்டாவது விற்பனை பதிவாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டு கிராஸ் மாடுங்க. நல்ல மயில மாடு, நாட்டு கிராஸ் மாடு, நல்ல உடம்பு, கையால் ஊக்கம், கொம்பு தலையிலேருந்து பார்த்திங்கன்னா நல்ல மடியாமல் சுத்தம், எல்லா சுத்தமும் இருக்கக்கூடிய கண்ணுங்க. இப்போ நம்ம நண்பர் வீட்டில் நல்ல முறையாக 2 இதை தெளிவாக கறந்துட்டு இருந்த மாடுங்க. நாட்டு மாடுகளுக்கு எந்த அளவுக்கு சுழி சுத்தம் இருக்குமோ அதே மாதிரி சுழி சுத்தம் தெளிவாக இருக்குது. கைகால் ஊக்கம் தெளிவாக இருக்குதுங்க. மடியாமல் சுத்தம் தெளிவாக இருக்கும். கன்று போட்டால் கறவைக்கு காலணிக்க வேண்டியது இல்லைங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா போடக்கூடிய கன்று 3 கன்று போட்டிருக்குது. இனி போட்டால் 4வது கன்னாக இருக்கலாமுங்க, அல்லது 3வது கன்னாக இருக்கலாம். சுழி சுத்தம் தெளிவாக இருக்குங்க. மாடு காலை சேர்த்தி கிட்டத்தட்ட 25 to 30 நாள் ஆகுதுங்க. சினை வந்து இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. மாடு நெட்டு நீளத்தில் நல்ல பெருவெட்டில் நல்லா நைஸ் குவாலிட்டி இல்லைங்க. நல்ல மேயறதில் வாய் கடிசில் நல்ல தெளிவான மாடு. ஒரு கிராஸ் மாடு, சினை இல்லைங்க, உறுதி செய்ய முடியல. விருப்பம் இருக்கிறவங்க நல்ல ஒரு கிராஸ் மாடு இடவெட்டில் வேணும்னா சந்தை விலைக்கே தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பதிவிட்டுருக்குறோம். 37,000 ரூபாய் அப்படின்னு பதிவிட்டுருக்குறோங்க. கொண்டு போய் இதே சேனை உறுதியாக இருந்தால் தாராளமாக நீங்கள் மேய்ச்சி நீங்கள் விற்றுக்கலாம், அல்லது வந்து கன்று போட்டதுனாலும் நம்ம கறவைக்கு வச்சுக்கலாமுங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பியூர் வெண்மையாக இருக்கும். நல்லா வாய் கடிச்சுங்க, எங்கே வேணாலும் கட்டினாலும் மேயக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்குது. இயற்கை விவசாயத்துக்கு இந்த மாதிரி ஏதாவது தேவைப்படுறவங்க தாராளமாக இந்த மாட்டை தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. மாடு பெருவெட்டுங்க, சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும். இப்போ காலை ஊசி அளவு போட்டு வந்து இனச்சரிக்கை பண்ணி வந்து பார்த்திங்கன்னா 20 நாள் ஆகுது. நல்லா வந்து மடியாமல் சுத்தம் இருக்குங்க. அதிகமாக கறக்கூடிய மாடு. விற்பனை விலை 37,000 ரூபாய். அனுசரித்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் தெளிவாக நம்ம சொல்லிக்கிறோங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம். இந்த மாட்டோட விற்பனை பதிவோட நோக்கமே வந்து பார்த்திங்கன்னா வெட்டுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் வந்து தெளிவாக நம்ம எடுத்துகிட்டு வந்து பதிவு போட்டிருக்கிறோம். இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு இல்லை கோயில் தானம் இந்த மாதிரி விஷயத்துக்கு பயன்படுத்துறதுக்கு உண்டான பொறுப்புகள் அப்படிங்கிறது மாட்டில் வந்து தெளிவாக இருக்குது. ரொம்ப மிரளி அந்த மாதிரி எதுவும் கிடையாது. சுழி சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. வீடியோ பதிவில் பார்க்குறவங்க கடைப்பல் முடைப்பு கிடாரிங்க. 2ஆம் ஏத்து கிடாரி நல்ல வெயிட் கணத்தில் இருக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா போட்டால் 3வது கன்றுங்க. சுழி சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க. மாடு நல்லா வெயிட்டில் ஆழ நீளத்தில் நல்லா தெளிவாக இருக்கும். கைகள் ஊக்கம் தெளிவாக இருக்குதுங்க. மடியாம்பு சுத்தம் தெளிவாக இருக்கும். மற்றபடி குணத்தில் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிறதுக்கு எல்லா விதமான உத்தரவாதம் இருக்குதுங்க. இந்த கிடாரி அப்படித்தானுங்க. சினை வந்து அவங்கள்ட்ட வந்து பிடிக்கல, கொடுத்து விட்ருக்குறாங்க. இதுவும் வந்து காலை சேர்த்தி ஒரு 25 to 30 நாள் முன்ன பின்ன இருக்கும். சரிங்க, காலையில் ஊசி போட்டிருக்குறாங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டுடுங்க. உழவு பழக்கத்துக்கு ஏதாவது பழக்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக பழக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இயற்கை விவசாயத்துக்கு தேவைப்படுறவங்க நல்ல வாய்க்கடிசாக இருக்கணும், எங்கே வெட்டினாலும் கொண்டு போய் மேயக்கூடிய அளவுக்கு நல்லா வாய்க்கடிசாக இருக்கணும், தவிடு அடத்தீவனம் குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கிடாரி தேர்வு செய்யலாமுங்க. கிடாரியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இதுவும் 39 ரூபா சொல்லியிருக்கிறோமுங்க. இது எல்லாமே சந்தை நிலவரத்தில் வெறும் மாடுகள் எந்த அளவுக்கு விற்குமோ அதே விலை பருவத்தை தான் நம்ம போட்டிருக்கிறோம். இந்த மாட்டோட நோக்கம், விற்பனை பதிவு நோக்கமே வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்புக்கு போகணும் அப்படிங்கிறத 100% அப்படிங்கிறது யோசனை பண்ணி தான் தெளிவாக போட்டிருக்கிறவங்க. கொண்டு போய் வளர்த்துறவங்க தாராளமாக வளர்த்தலாம். ஒரு சில மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா வச்சிருக்கவங்ககிட்ட சினை பிடிக்காது. அதை வாங்கிட்டு போகிறவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து காலைக்கு வரலாம், மறுபடியும் சினை சேர்த்துனிங்கன்னா சினை பிடிச்சிக்கும். இல்லை அப்படின்னா அவங்க சேர்த்திக்கிற சினையே வந்து பார்த்திங்கன்னா உறுதியானால் ஆகுங்க. அதனால் சொல்கிறோம், நல்ல வெயிட்டுக்கணும், நல்ல பெருவெட்டில் கூடிய கிடாரிங்க. சுழி சுத்தமாக இருக்கும். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், தொந்தரவு எதுவும் இல்லை. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கறவைத்திறன் உண்டான மாடு. வேஸ்ட்டாக போகக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நம்ம பதிவு போட்டிருக்கிறோமுங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு இயற்கை விவசாயத்துக்கு கேட்குறவங்க நீங்கள் வேறு எதையும் பார்க்க வேண்டியதில்லை. மாடு வந்து சுத்தமாக இருக்கும், நல்லா மேயும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கொண்டு போய்
வளர்த்தலாமுங்க. பொதுவாக இந்த மாதிரி மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா சினை இல்லை அப்படின்னா ஒரே காரணத்தில் வந்து வெட்டு மாட்டு சந்தைக்கு வந்துடுது. இதை நம்ம போட்டிருக்கூடிய நோக்கம் உழவு பழக்கிறதுக்கு, இல்லைன்னா வந்து இயற்கை விவசாயத்துக்கு, ஏதாவது கோயில் தானம் கொடுக்குறவங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போய் கோயில் தானத்துக்கு வந்து இந்த மாதிரி மாடுகள் கொடுத்திங்கன்னா ஒரு புண்ணியம் கிடைக்கும். கண்டிப்பாக கோயிலில் வந்து அந்த மாடுகள் வந்து ரொம்ப வருஷத்துக்கு இருக்கும். அது ஒரு உயிரை காப்பாற்றின புண்ணியம் கூட நம்மளுக்கு கிடைக்குங்க. விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து ஒரு 37 ரூபா 38 ரூபா கண்டிஷனில் சொல்லிக்கிறோம். விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம். நேரில் வந்து பார்க்குறவங்களும் பார்த்து பிடிச்சி குணவனங்களை பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துகிட்டு போகலாமுங்க. வீடியோவில் 3வது மாடு வந்து பார்த்திங்கன்னா காரி மாடுங்க. இது வந்து 2 ஈத்து 3 ஈத்தாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல கறவைத்திறன் உண்ட மாடு. இதுவும் வந்து சினை பருவம் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட முடியலைங்க. நம்ம டாக்டரை வச்சு செக் பண்ண விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை நல்லா இருக்குது, லேசாக பபுள்ஸ் தெரிகிற மாதிரி இருக்குது, சினை இருந்தாலும் இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிக்கிறாங்க. இந்த ஒரு 30 நாள் கழித்து பார்த்தோம் அப்படின்னா தெளிவாக சினை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிடலாமுங்க. கறவைக்கு காலம் நிற்காமல் நல்ல முறையாக கறக்கூடிய மாடுங்க. நல்லா பழைய வர்க்கத்தில் கூடு கொம்பில் நல்லா பயிர் கொம்பில் பெருவட்டான மாடுங்க. சுத்தமான ஜெட் பிளாக்காக வரக்கூடிய காரி மாடுங்க. தாடை அருந்தாடை மடியாமல் சுத்தம் தெளிவாக இருக்குங்க. கன்று போட்டாலும் நல்ல குணவனத்தில் இருக்கக்கூடிய மாடு. நல்ல கறவைத்திறன் உள்ள மாடுங்க. பின்மாடி ஏற்றம், வால் சொன்னால் வால் இருக்கும், மடியாம்பு சுத்தம், திமிழ் ஏற்றம் எல்லாமே தெளிவாக இருக்குது. மாடு வாடலாக இருந்தாலும் திமிழ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ரெட்டத்திமிழ் அமைப்பில் இருக்குதுங்க. முகத்துலேயும் கொம்புதலையிலும் நல்ல லட்சணமான மாடாக இருக்குது. சுழி சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், தொந்தரவு எதுவும் கிடையாது. இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு நம்ம கடையில் மருத்துவர் வச்சு சினை செக் பண்ணோமுங்க. ஒரு 70% இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிறாங்க. அந்த நம்பிக்கையின் பேரில் நீங்கள் கொண்டு போய் வளர்த்த விரும்புகிறவங்க நல்ல உடசலான மாடுங்க. செவள மாடு காரி மாடு, ஜெட் பிளாக்கில் வரக்கூடிய மாடு. நல்ல தோல் நைஸாக இருக்குதுங்க. நீங்கள் அன்னங்கள் போட்டுவிட்டு மேய்க்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக மேய்க்கலாம். எங்குண்டை கட்டினீங்கனாலும் நல்லா மேயக்கூடிய அளவுக்கு நல்லா வாய் கடிச்சு தெளிவாக இருக்குதுங்க. இந்த மாட்டோட விற்பனை விலையும் வந்து பார்த்திங்கன்னா 37,000 ரூபாய்ங்க. இது எல்லாமே 100% வெட்டுக்கு போய் வேஸ்ட்டாக போகக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் வந்து பதிவு போட்டிருக்கிறோம். பிடிச்சவங்க வீடியோ பதிவை பார்த்துட்டு மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு சந்தேகம் எதுவும் இருந்தாலும் கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. இந்த காரி மாடலில் வந்து பார்த்திங்கன்னா 100% கொண்டு போய் நீங்கள் யாராவது வளர்த்துனீங்கனாலும் நல்ல பிரயோஜனம் இருக்கும். விற்பனை விலை 37,000 ரூபாய். வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க.